ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த ஸ்நாக் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாங்களுக்கு கொடுத்து தான் நான் பிளான் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக ஈஸியாக பண்ணுற மாதிரி மெத்தட் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஸ்நாக் அப்படின்னு பார்க்குறீங்களா? நிலக்கடலை லட்டுவும் வெள்ளை எள்ளு வச்சு ஒரு லட்டுவும் செய்ய போகிறோம். இந்த ஸ்நாக் எப்படி இருக்குது, நம்ம எப்படி செய்ய போகிறோம், பாப்பாவுக்கு எப்படி கொடுக்க போகிறோம், அவங்க டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, இதை தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது 1 கப் நிலக்கடலை. இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சூடானதுக்கப்புறம் நம்ம 1 கப் நிலக்கடலை அதில் போட்டுக்கலாம். இது வறுக்கிறது மட்டும்தாங்க வேலை, மறுபடி வேலையே இல்லை. வெரி சிம்பிளான ரெசிபி, குயிக்கான ரெசிபி. டக்குன்னு நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இது மாதிரி எடுத்து கொடுத்துக்கலாம். இது எடுத்து கொட்டிடுவோம். இது எடுத்து அப்படியே கொட்டிடுவோம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஒரு நீங்கள் 2 கப் போடுறேன். 1 கப்பு 2 கப் ஆஃப் எள்ளு வந்து லைட்டாக வறுத்தா போதும். நம்ம அது மாதிரி ரொம்ப லேட்டாகாது, சீக்கிரம் புரிஞ்சிடும். இதுக்கு ஒரு 2 ஏலக்காய். ஏன்னா அது ஏற்கனவே ஹீட் பண்ணதுனால நல்லா சீக்கிரமாக புரிஞ்சிடும். ஆறட்டும். இதில் கொட்டி ஆறட்டும். அவ்வளோதான், வறுக்கிறதெல்லாம் வத்தாச்சுன்னா ஆறட்டும். இன்றைக்கி நல்ல வெயிலுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து நான் டோஃபு ஆம்லேட் அப்படி அது பண்ணேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் அதான் பண்ணேன். டோஃபு வந்து சோயா பீன்ஸ், நம்ம எப்படி பாலில் பன்னீர் செய்கிறோமோ அது மாதிரி சோயா பீன்ஸில் டோஃபு செய்கிறாங்க. வெஜிடேரியனாக இருக்கிறவங்களும் இந்த மாதிரி டோஃபு வந்து நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட், நிறைய பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, பார்க்காதவங்க பாருங்கள். இந்த ஆறிச்சு நம்ம தோல் வச்சுக்கலாம். செம்ம கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இதே உள்ளே இருந்ததுன்னா ஓப்பன் பிளேஸ்னால நல்லா கிளார் அடிக்குது. இது கொஞ்சம் ஆரணும். இந்த சின்ன மிக்சி வந்து இந்த சைடில் ஒரு மிக்சி வச்சுருக்கேன். இந்த மிக்சி வந்து இதெல்லாம் அரைக்காது. ஸோ அதனால் நான் வந்து பெரிய மிக்சி எடுத்துக்கிறேன். இது நாட்டு சர்க்கரை, இந்த ஊர் நாட்டு சர்க்கரை. இதில் வந்து நம்ம 2 கப் போட்டுக்கோமா, அதில் வந்து 1 கப் சுகர் போட்டுக்கோம். இதுக்கு மேலே பாப்பாங்க 2 பேருமே எந்திரிச்சிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அதனால் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும்னு சொல்லி நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். 2 கப் எள்ளுக்கு 1 கப் சுகர் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இந்த மிக்ஸியில் அரைக்கும் போதே கொஞ்சம் நம்ம வந்து எள்ளில் எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா, அந்த எண்ணெயை வந்து ஃபார்ம் ஆகி உருண்டை பிடிக்கிற மாதிரி வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அப்படி தான் நான் 2-3 வீடியோஸ்லையும் பார்த்துருந்தேன். பார்த்தா எனக்கு பவுட்ரு மாதிரி விழுந்துருச்சுங்க. ஒரு எண்ணெய் வந்து பிசுப்பே கொஞ்சம் கூட இல்லை. நானும் பிடிச்சி பார்க்குறேன், உருண்டையே வரல. சரி நம்ம நெய் ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றினேன். நான் என்ன யோசிச்சுன்னா, எள்ளுலேயே நல்லெண்ணெய் இருக்கும், நெய் ஊற்றினா நிறைய நெய் ஊற்றிட்டோம்னா நமக்கு ஏதோ வயிறு கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 2 ஸ்பூன் நெய் தான் ஊற்றினேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கிறேன். அப்போவும் உருண்டை வரல. என்னடான்னு பார்த்தா அப்புறம் எள்ளு வந்து நல்லா அரைப்படணும் போல், நல்லா நைஸாக அரைக்கணும். இந்த மிக்சியில் வந்து நைஸாக அரைக்க முடியல. அதனால் நான் மறுபடியும் நெய் 2 ஸ்பூன் ஊற்றி பசஞ்சு பார்த்தேன், அப்பவும் வரல. சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு சரி மறுபடியும் நம்ம அரைய விடுவோம். மிக்ஸியில் வந்து நல்லா போட்டு அரைப்போனாலும் பவுட்ரு மாதிரி பண்ணால் கொஞ்சம் எள்ளு வந்து அந்த எண்ணெய் வெள்ளை விடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அரைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அரைச்சி எடுத்து பார்த்தேன். அப்போ கொஞ்சம் எண்ணெய்லாம் பிசுப்பு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப நல்லா நல்ல பிசுப்பு உருண்டை வரல. நல்லா உருண்டை பிடிக்க முடியும் அந்தளவுக்கு வந்துச்சு. உருண்டையும் பிடிச்சி வச்சுட்டேன் நான். எள்ளு உருண்டை இப்படி ஆகிடுச்சு. இது நம்ம என்னடா இது என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி இதே மாதிரி தானே கடல உருண்டையும் வரும் அப்படின்னு நினச்சிட்டே நான் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே நான் வந்து
இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கரெக்டாக உருண்டை வந்துருச்சு. ஏன்னா வந்து நான் டேஸ்ட் வரையும் சூப்பராக இருந்துச்சு, உருண்டையும் சூப்பராக வந்துருச்சு, அதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ஆனால் நல்ல ஆயிலாக நல்ல ஒரு உருண்டையாக நான் ஷைனிங்காக அந்த மாதிரி வரல. நம்ம லைட்டாக எடுத்து லைட்டாக பண்ணாவே அப்படியே உதிரி மாதிரி ஆடுற மாதிரி தான் உருண்டை வந்துச்சு. சரி, அடுத்து இதுக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே ஒரு வந்து யோசித்தேன். சரி பாவு மாதிரி எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலக்காய் வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா ஊதிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சேன். இந்த டைம் என்ன பண்ணேன்னா நல்ல பவுட்ராக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே நான் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அரைச்சேன். அப்படி அரைக்கும் போதும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பவுட்ராக தான் கிடச்சிது. அதோட ஆயில்னஸ் எனக்கு வரவே இல்லை. இதுவும் நல்லா பவுட்ரு மாதிரி தான் கிடச்சிது. அப்போ என்ன பண்ணேன், சரி நாட்டு சக்கரை வந்து இதில் போட வேண்டாம், போட்டால் மறுபடியும் பவுட்ரு மாதிரி தான் வரும். அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் வந்து 1 கப்பு கடலை போட்டோமா, அதனால் 1/2 கப்பு நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கரைச்சி ஒரு கொதி மட்டும் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணேன்னா அந்த கடலை அரைஞ்சதை வந்து எடுத்து தட்டில் போட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா பசைஞ்சு பார்த்தேன். அப்புறம் இதில் வந்து வடிகட்டி வச்சு கொஞ்சமாக அந்த பாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை கரைச்சி ஊற்றிட்டு பிசைஞ்சால் நல்ல ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு சூடாக்கிறதுக்கும் பிசையும் முடியல. அப்படியே பிசைஞ்சோம் பார்த்தீங்கன்னா குழக்குழான்னு வந்துருச்சு. ஒரு உருண்டை இந்த இடத்துல இப்போ உருண்டையே பிடிக்க முடியாது. எனக்கு அப்படியே ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ இது ரொம்ப ஃப்ளாப் ஆகிடுச்சு போலையே அப்படின்னு சொல்லி டென்ஷன் என்ன பண்ணேன், அப்படியே வச்சுட்டு போயிட்டேன், ஆறட்டும்ட்டு போயிட்டேன். ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி பார்த்தா நிலக்கடலை லட்டு வந்து நல்லா ஷைனிங்காக சூப்பராக உருண்டை பிடிக்க வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஹாப்பியாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாங்க 2 பேர்த்துக்கு ஊட்டி அவங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.